வேலூர் மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையம் அருகே அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதை நேரடியில் பார்க்கலாம். பத்திரிகையாளர் போய் கேட்கறாங்க, ஐயா தூத்துக்குடியில 13 பேர் சுட்டுட்டாங்களாமே, என்ன தெரியுமா சொல்லிருப்பாரு? என்ன தெரியுமா சொன்னாரு? நான் இன்னும் டிவி பார்க்கலன்னு சொன்னாரு. இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் தேவையா? இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் தேவையா? நீட் தேர்வு மறந்துடாதீங்க. அனிதாங்கிற பொண்ணு, அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதாங்கிற பொண்ணு மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, நல்லா படிக்கிற பொண்ணு. ஆனா இந்த நீட் தேர்வு நம்ம மேல திணிச்சு நீட் தேர்வு ரத்து செஞ்சிடும் பொய்ய சொல்லி போலியான நம்பிக்கையை கொடுத்து அனிதாவை மருத்துவர் ஆகாம தடுத்து அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. அனிதா யாரு? நம்மளோட தங்கச்சி மாதிரி தானே, நம்ம வீட்டு பொண்ணு தானே. நம்ம வீட்டு பொண்ணு இது மாதிரி நடந்தா விட்டுருவோமா? விடக்கூடாது. பழிக்கு பழி வாங்கணும். பழிக்கு பழி வாங்குறதுனால ஏப்ரல் 18 மறந்துடாதீங்க. நீங்க உதயசூரியன் சின்னத்துல போடுற ஒரு வாக்கும் மோடியோட தலையில குற்ற கொட்டு பண்ண தப்புக்கு மறந்துடாதீங்க. பண்ணி ஆகணும். வந்து வெல்ல போறது உறுதி, ஜெயிக்க போறது உறுதி. ஆனா என்னோட சின்ன ஆசை, எதிர்த்து போட்டிருந்த வேட்பாளர் டெபாசிட் போனோம். பண்ணிடுவீங்களா? செய்வீங்களா? நம்முடைய தேர்தல் அறிக்கை, இந்த தேர்தலுடைய கதாநாயகன் சொல்றாங்க. என்னென்ன அறிவிப்பு தெரியுமா? நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும், கல்வி கடன் ரத்து செய்யப்படும். தாய்மார்களே நீங்க சொல்லுங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 400 ரூபாய், 450 ரூபாய். இப்போ எவ்வளவுமா? 1000 ரூபாய். கிட்டத்தட்ட 100% ஏறி இருக்கு. ஏன்? கேஸுக்கான மானியத்தை குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி பெட்ரோல் விலை, கேபிள் டிவி கட்டணம் எல்லாம் குறைக்கப்படும். ஓஏபி முதியோர் பென்ஷன் தொகை வழங்கப்படும். தாய்மார்களே இன்னொரு திட்டம், கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரன் வரைக்கும் நகைக்கடன் வாங்கினா தள்ளுபடி செய்யப்படும். இன்னைக்கோ நாளைக்கோ போய் வாங்கிருங்க. நம்ம தலைவர் வந்தோடனே தள்ளுபடி பண்ணிடுவாரு. வாஸ்தவமா தானே பேசுறேன். உங்களுக்கு தெரியும், கலைஞர் அவர்கள் எப்பவுமே தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்லுவாரு, சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம், செஞ்சு காட்ட தலைவர். இலவச தொலைக்காட்சி கொடுத்தாரா? விவசாய கடன் தள்ளுபடி சொல்றேன்னு சொன்னார், பண்றாரா? அந்த மாதிரி நம்முடைய தலைவர் அவர்களும் சொன்னதை செய்வாரு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கலைஞர் கொண்டு வந்த திட்டம், அத அந்த ஆட்சியில படிப்படியா கம்மி பண்ணி 40 நாள் ஆகிட்டாங்கம்மா. இப்ப தலைவர் அறிவிச்சிருக்காரு, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளா உயர்த்தி காட்டுவேன், கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பண்ணுவாரு. திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. என்ன? 5 கோடி குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 6000 ரூபாய், வருஷத்துக்கு 72,000 ரூபாய் கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கையை எல்லாரும் என்ன சொல்றாங்க? கதாநாயகன், தேர்தலுடைய கதாநாயகன். ஒரு கதாநாயகன் ஹீரோ இருந்தா ஒரு வில்ல இருப்பான்ல எல்லா படத்திலையும். அதே மாதிரி இந்த தேர்தலில் நம்மளுடைய வில்ல யாரு? இந்தியாவோட வில்ல யாரு? அந்த வில்லனை நம்ம ஓட அடிச்சு விரட்டணுமா வேணாமா? எல்லா படத்திலையும் பார்த்திருப்பீங்க, ஒரு வில்லனுக்கு கீழே 2 அடி டயர் நக்கி வந்துருச்சு. டயர் நக்கி எங்க போனாலும் டயர் நக்கி. யாரு இது? டயர் நக்கி நேய விருப்பம் மாதிரி ஆயிட்டாங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்காருல்லமா, அவரு நம்மளோட துணை முதல்வரை பார்த்து டயர் நக்கின்னு சொன்னாரு. இப்போ அந்த டயரை இத சொன்னா கோச்சுக்கிறார். வேற கொஞ்சம் பேசினாரு. முதல்வரை பார்த்து ஒன்னும் தெரியாத மண்ணுன்னாரு. இப்போ அந்த மண்ணு தூக்கி அவரே போட்டு